And God is equally angry with those who receive that money also. அந்த பணத்தை பெற்றுக்கொள்கிறவர்களை குறித்தும் தேவன் அதே விதமான கோபம் உள்ளவராய் இருக்கிறார். And for that you can turn for a very interesting example in 2 Kings 5th chapter. 2 ராஜாக்கள் 5வது அத்தியாயத்திலே இதை குறித்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். You know how God powerfully used prophet Elisha to perform miracles? எலிசா தீர்க்கதரிசியை எவ்வளவு வல்லமையாய் தேவன் எடுத்து அற்புதங்களை செய்ய பயன்படுத்தினார் என்று உங்களுக்கு தெரியும். And God healed Naaman under the instruction of prophet Elisha. இந்த எலிசாவினுடைய ஊழியத்திலே நாகமான் என்கிற குஷ்டரோகி சுத்தமாகிறான். And then Naaman wanted to offer some gifts unto this prophet. நாகமான் தீர்க்கதரிசிக்கு ஏதாவது வெகுமதிகளை கொடுக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறான். And you know what the prophet Elisha said? I am not interested in all these gifts, give to somebody else. இந்த வெகுமதிகள் எல்லாம் எனக்கு வேண்டாம், வேற யாருக்காவது கொடுத்து விடும் என்று சொல்கிறான். But there was a servant of the prophet by name Gehazi who was watching this. கேயாசி என்கிற ஒரு வேலைக்காரன் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். What a big offer that my lord has rejected from that senior commander. இவ்வளவு பெரிய ஒரு போர் வீரன் கொடுக்கக்கூடிய அந்த வெகுமதிகளை எல்லாம் என்னுடைய எஜமானன் விட்டு விட்டாரே என்று பார்த்து கொண்டிருக்கிறான். And without the prophet's knowledge he somehow went there to meet with that man. தீர்க்கதரிசியினுடைய அறிவில்லாமலேயே இவன் அந்த மனிதனை எப்படியாவது சந்தித்து அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று போகிறான். And he got all those offerings. அந்த வெகுமதிகள் எல்லாம் பெற்றுக்கொள்கிறான். And he came back as if nothing has happened. ஒன்றுமே நடக்காதது போல திரும்பி வந்து விட்டான். And you know what prophet Elijah said? இப்பொழுது தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் தெரியுமா? Where did you go, Gehazi? கேயாசியே எங்கே போனாய்? And he said, I didn't go anywhere. நான் எங்கும் போகவில்லை. And look at the 26th verse. 26வது வசனத்தை பாருங்கள். He asked the question in the last portion, is it time to receive money and to receive clothing, olives and etc etc. பணத்தை வாங்குகிறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் இவைகளெல்லாம் வாங்குகிறதற்கு இது காலமாய் இருக்கிறது. Therefore the leprosy of Naaman shall cling to you and your descendants forever. இந்த நாகமானின் மீது இருந்த குஷ்டம் உன்னையும் உன்னுடைய சந்ததியும் என்றென்றைக்குமாய் பற்றிக்கொள்ளட்டும். Oh, that is terrible. இது பயங்கரமானது. For you leprosy and for all your generations leprosy. உனக்கும் குஷ்டரோகம், உன்னுடைய சந்ததிக்கெல்லாம் குஷ்டம். You know how God seriously views that somebody who offers money for spiritual blessing, the one who gives and the one who receives. ஆவிக்குரிய வரங்களுக்கு பணத்தை கொடுத்து சம்பாதிக்கலாம் என்று விரும்புகிறவர்கள் கொடுக்கிறவருக்கும் அதை பெற்றுக்கொள்கிறவர்கள் மீதும் தேவனுடைய கோபம் காணப்படுகிறது. Now does it mean we cannot give anything to a preacher or a man of God or a servant of God who prays for us? அப்பொழுது நமக்காக ஜெபிக்கிற எந்த ஒரு ஊழியக்காரருக்கும் எதையுமே கொடுக்க கூடாது என்று அர்த்தமா? You can, but what is your motive? கொடுக்கலாம், ஆனால் உங்களுடைய மனப்பான்மை என்ன? I want to show two examples from the Old Testament, from the book of Daniel, and point out to you the motive behind that offer. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து ரெண்டு உதாரணங்களை உங்களுக்கு சொல்லி அந்த பின்னணியில் காணப்படுகிற மனப்பான்மையை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். First of all, you turn to Daniel 2nd chapter. தானியேல் 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And there we have King Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சார் ராஜா இருக்கிறான். And there was Daniel. தானியேல் இருக்கிறார். And look at verses 47 and 48. 2வது அத்தியாயத்தினுடைய 47வது 48வது வசனத்தை பாருங்கள். Here God used Daniel to interpret the dream of Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சாரினுடைய சொப்பனத்தை வியாக்கியானம் செய்ய தானியேலை தேவன் பயன்படுத்தினார். In appreciation, as a gratitude, immediately the king offered him some gifts. அவனை பாராட்டி தானியேலுக்கு ஒரு சில வெகுமதிகளை ராஜா கொடுக்கிறான். Daniel accepted it. தானியேல் அதை ஏற்றுக்கொண்டான். Now the king Nebuchadnezzar, his time was over. இப்பொழுது நேபுகாத்நேச்சாரினுடைய காலம் முடிந்து விட்டது. Then his son Belshazzar, he took over. இப்பொழுது அவனுடைய மகனாகிய பெல்சாசார் இப்பொழுது ஆட்சிக்கு வந்து விட்டான். During his time, iniquity and wickedness was overflowing the cup. அவனுடைய காலத்திலே பொல்லாப்பும் துர்க்குணமும் அந்த நிரம்பி வழிகிற காலமாய் காணப்பட்டது. And there appeared a handwriting on the wall. அங்கே சுவற்றிலே ஒரு எழுத்து காணப்படுகிறது. He was deeply disturbed. அதிகமாய் கலங்கினான். He could not understand what that handwriting meant. இந்த எழுத்து என்ன என்று சொல்லி அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. At that time he immediately called the prophet Daniel. தானியேலை அந்த நேரத்திலே அழைக்கிறான். And turn with us to the book of Daniel 5th chapter. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 5வது அத்தியாயத்துக்கு வாருங்கள். Look at the 16th and the 17th verse. 16வது 17வது வசனத்தை பாருங்கள். He says, if you can read this writing and make known to me its interpretation, you shall be clothed with purple and have a chain of gold around
around your neck, etc., etc. இப்பொழுதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கும் உன்னாலே கூடுமானால் நீ ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரபணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாய் இருப்பாய் என்றார். You know, he was trying to influence the prophet for interpreting that handwriting. அந்த கையெழுத்தை என்னவென்று அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு தீர்க்கதரிசியை வசப்படுத்தலாம் என்று முயற்சிக்கிறார். But what was Daniel's answer? தானியேலுடைய பதில் என்ன தெரியுமா? Daniel answered and said before the king, let your gifts be for yourself. If you want, you give it to another. I will just interpret. அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்திலே பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும், இந்த எழுத்துக்களை நான் ராஜாவுக்கு வாசித்து அதனுடைய அர்த்தத்தை தெரிவிப்பேன். Same Daniel the prophet. அதே தானியேல் தீர்க்கதரிசி Under King Nebuchadnezzar he accepted, and under his son he refused. நேபுகாத்நேச்சராகிய அந்த ராஜாவினிடத்திலே வெகுமதிகளை ஏற்றுக்கொள்கிறான், அவனுடைய குமாரனாகிய பெல்ஷஸ்ஸாரினுடைய காலத்திலே அதை விட்டு விடுகிறான். You know what was the difference? வித்தியாசம் என்ன? In the first instant it was accepted as a gratitude. முதல் தருணத்திலே அது நன்றிக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு And in வெகுமதி. the second instance the king was trying to influence the prophet. No, I don't want it. இரண்டாவது தருணத்திலே ராஜா இந்த தீர்க்கதரிசியை வசப்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறான், வேண்டாம் என்று விட்டு விட்டான். Beloved, this is an important truth that we want to drive home into your heart right now. பிரியமானவர்களே, முக்கியமான ஒரு சத்தியமாக இது உங்களுடைய உள்ளத்திலே பதிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். You know, these special prayers for special offering business, you know how it has come about? It is because of doctrinal error. இந்த சிறப்பு பிரார்த்தனைகள், சிறப்பு காணிக்கைகளுக்கு என்று சொல்லப்படுகிற இந்த கோட்பாடு எப்படி வந்தது தெரியுமா? தவறான உபதேசங்கள். You know the Bible says pray for one another. ஒருவருக்கு ஒருவர் ஜெபியுங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. It is wrongly understood. இது தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிறது. What is the meaning when the Bible says pray for one another? ஒருவருக்கு ஒருவர் ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது வேதம் என்னத்தை குறிக்கிறது? Preachers must pray for the people. பிரசங்கிமார்கள் மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். And people must pray for the preachers. மக்கள் பிரசங்கிமாருக்காக ஜெபிக்க வேண்டும். Preachers need the prayers of the people. பிரசங்கிமார்களுக்கு ஜனங்களுடைய ஜெபம் அவசியமாய் இருக்கிறது. And people need the prayers of the preacher. ஜனங்களுக்கு பிரசங்கிமார்களுடைய ஜெபங்கள் அவசியமாக One is not higher or at an elevated level than the other. No. ஒருவன் மற்றொருவனை விட ஏதோ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறதாகவே இல்லை. Anyone can pray for another person in the New Testament. That's New Testament teaching. புதிய ஏற்பாட்டு கோட்பாட்டின் பிரகாரமாக எவனும் எவனுக்காகவும் ஜெபிக்கலாம். There is no mediator except the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவை தவிர மத்தியஸ்தர் வேறு ஒருவரும் இல்லை. Turn with us to 1 Timothy 2nd chapter. 1 தீமோத்தேயு 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். I'll read to you the 5th verse. 5வது வசனத்தை வாசிக்கிறேன். There is one God and one mediator between God and man, the man Christ Jesus. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. Because there is only one mediator. ஒரே ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். Come to the 8th verse. 8வது வசனத்துக்கு வாருங்கள். Therefore, ஆதலால் I desire that men pray everywhere. That means men. It's a general term. All the people of God, they pray everywhere, lifting up holy hands, because there is only one mediator. புருஷர்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி எங்கும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏன்? மனுஷர்கள் ஒரே ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறபடினாலே அப்படி செய்ய கடவர்கள். All men can pray anywhere. They can raise up their hands unto God in prayer. எங்கும் மனிதர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். You know, this difference between the Old Testament and New Testament in the matter of prayer should be rightly understood. ஜெபத்திலே இந்த பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் காணப்படுகிற வித்தியாசத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே priests were standing before God to pray on behalf of men. ஜனங்களுக்காக தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்கள் நின்று இந்த ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். That was the Old Testament pattern. அதுதான் பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்ட ஒரு விதம். But in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே all the children of God have become priests and kings. எல்லா தேவ ஜனங்களும் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் Jesus மாறியிருக்கிறார்கள். Christ is the high priest and we are all under priests under Jesus Christ. இயேசுவானவர் பிரதான ஆசாரியர், நாம் எல்லாரும் அவருக்கு கீழாக இருக்கிற ஆசாரியர்கள். What is our job now? நம்முடைய வேலை என்ன இப்பொழுது? In the New Testament, we as ambassadors on behalf of God, we are pleading to men. இப்பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக ஸ்தானாதிபதிகளாக
தேவனுடைய சார்பிலே நின்று ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறோம். That's the truth we have in 2 Corinthians 5th chapter. அந்த ஒரு சத்தியத்தை தான் நாம் 2 கொரிந்தியர் 5வது அத்தியாயத்திலே பார்க்கிறோம். This change must be properly understood, then this wrong practice will come to an end. இந்த ஒரு மாற்றத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வோமேயானால் இந்த தவறான பழக்கங்கள் ஒழிந்துவிடும். 2 Corinthians 5th chapter 20th verse. 2 கொரிந்தியர் 5வது அத்தியாயம் 20வது வசனம். We are ambassadors for Christ, as though God were pleading through us. We implore you on Christ's behalf, be reconciled to God. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். In the Old Testament, priests for men before God. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் ஜனங்களுக்காக தேவனுக்கு முன்பாக. In the New Testament, all the people of God as ambassadors for God before men. இப்பொழுது விசுவாசிகள் புதிய ஏற்பாட்டிலே அனைவருமாய் சேர்ந்து தேவனுடைய சார்பிலே மனிதர்களுக்காக. Now this understanding, this change should be clearly understood by us. இந்த ஒரு மாற்றம் நன்றாய் நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும். Beloved, that is why the Bible says all things have become new in Jesus Christ. ஆகவே தான் வேதம் சொல்கிறது சகலமும் புதிதாகி விட்டது. The old things are passed away. The Old Testament things, this kind of praying, that's all passed away. இந்த பழைய ஏற்பாட்டு பழக்கங்கள் எல்லாம் மறைந்து விட்டது. Now it is the new covenant. இப்பொழுது புதிய உடன்படிக்கை. All things have become new. That is what we read in the same chapter in the 17th verse. அதே அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் இதை தான் வாசிக்கிறோம். எல்லாம் புதிதாகி விட்டது. How not to give. எப்படி கொடுக்க கூடாது. Do not give to influence preachers. பிரசங்கிமார்களை வசப்படுத்தும்படியாக கொடுக்க வேண்டாம். This is a very important truth, and it is a very sensitive truth, but it is a very necessary truth for times like this, because religion is getting more and more commercialized. மார்க்கமானது அதிகமாக வியாபாரமயமாக்கப்படுகிறபடினாலே இது மிகவும் அவசியமான ஒரு சத்தியம், நமக்கு வேண்டியிருக்கிற ஒரு முக்கியமான சத்தியமாக இருக்கிறது. We have explained to you as clearly as we can. Now the responsibility is yours to follow this biblical principle. எவ்வளவு தெளிவாய் எடுத்து சொல்ல முடியுமோ அதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். இப்பொழுது தேவ சித்தத்தின் பிரகாரமாக கொடுப்பது உங்களுடைய கைகளில் இருக்கிறது. Do not give to influence preachers. பிரசங்கிமார்களை வசப்படுத்தும்படியாக கொடுக்கவே வேண்டாம். Shall we pray? Gracious Heavenly Father, அன்பின் பரலோக தகப்பனே, thank you that scales from our eyes fall off when we open up your holy word. உம்முடைய பரிசுத்த வசனத்தை நாங்கள் திறக்கும் பொழுது எங்கள் கண்களில் இருக்கிற சிதல்கள் விடுகிறபடினாலே உமக்கு நன்றி. Yes Lord, your word is a light to us and a lamp to us. ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஒளியாகவும் தீபமாகவும் இருக்கிறது. Thank you Lord for this holy word. பரிசுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. Help us O Lord to accept our wrongs and mistakes and errors, so we will go in the right way. எங்களுடைய குற்றங்கள் தவறுகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் சரியான வழியிலே போவதற்கும் எங்களுக்கு போதியும் சுவாமி. Give us O God brokenness and deliver us from all stubbornness. எங்களை உடைத்து எல்லா விதமான பிடிவாதத்திலிருந்தும் எங்களை விடுவியும் சுவாமி. Help us O God to do things the biblical way. வேதத்தின் பிரகாரமாக காரியங்களை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். In Jesus name we pray. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.